ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தோலை உரித்து சுத்தமாக கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தோல் ஈஸியாக உரியணும். அப்படி உறிஞ்சிச்சுன்னா அது நல்ல கிழங்கு. தோல் பாருங்கள் அப்படியே கலண்டு வருது, அந்த மாதிரி உரியணும். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வேக விடுவோம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும். இப்போ கிழங்க நல்லா வேக விடுவோம். காய் கொஞ்சம் வேக நேரம் ஆகுது, அதனால் நான் அந்த குக்கரில் சேர்த்து வேக வைக்கலான் இருக்கேன். அதனால் குக்கரில் சேர்த்து ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் வச்சா போதும், நல்லா வெந்துடும். இப்போ கிழங்கு வெந்துருச்சு. கடாயை அடுப்பில் வச்சு கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்சதும் வெந்த மரவள்ளிக்கிழங்கு அதில் சேர்த்துக்கிட்டு 2ஆம் பாலையும் அதில் சேர்த்துக்கிறேன். 2ஆம் பால் சேர்த்ததும் மிளகாய் பொடி தேவையான அளவு, குழம்பு பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து வேக விடணும். நல்லா கிளறி உப்பும் சேர்த்து வேக விடணும். குழம்பு இப்போ வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டு பாருங்கள், குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ 1ஆம் பாலை நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1ஆம் பாலை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். 1ஆம் பால் ஊற்றுனதுக்கப்புறம் திரையை பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்ப எடுத்துடலாம். நம்ம மரவள்ளிக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோட, சப்பாத்தியோட, எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.